நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஆதி சிருஷ்டி ஆப்த முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்து வந்த காரணத்தினால் அசுரகுலம் அழிந்து வருவதைக் கண்டு அசுர குருவான சுக்கராச்சாரியானவர் சுரசை என்னும் மாயப்பெண்ணை உற்பத்தி செய்து அசுரகுலம் தலைக்கச்சை என்று கட்டளையிட்டார். சுரசையானவளோ தவத்திலே இருந்த காசிபரை மயக்கி முதலாம் ஜாமத்தில் சூரபத்மனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்கமகனும், மூன்றாம் ஜாமத்தில் தாரகாசுரனும், நான்காம் ஜாமத்தில் அஜமுகி என்ற பெண்மகளையும் பெற்றெடுத்தார். இவர்கள் நால்வரோ எமது தந்தையான சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தும் அமோக வரங்களை பெற்று அனைவரையும் கொடுமைக்குள்ளாக்கினர். விண்ணவரை சிறை வைத்தும் தேவர்களை எம்சித்தும் விமலனும் தனக்கு எதிர் இல்லை என்று கர்வித்து பாதகத்தில் முதலிடமாய் பவனி வந்தார்கள். அந்நபர்களின் கொடுமைகளை கலந்திடவே எனது தந்தையான அருணாரின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக அவதரித்த எம்மை அக்னிதேவன் தன் கரம் கொண்டு ஏற்க தனது தீப்பொறியின் வெப்பம் தாளாது அருகிலே இருந்த கங்கையிடம் கொடுத்தார். கங்கையானவளோ கையிலே உள்ள சரவண பொய்கையில் விட அங்கு 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக அவதரித்த எம்மை 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் கார்த்திகேயன் என்னும் நாமம் பெற்றோம். அதன்பின் பிரணவத்தின் பொருளறியா பிரம்மனை குட்டி 8 நாள் சிறையிட்டு அங்கு ஆக்கம் தொழில் புரிந்து தகப்பனுக்கு உபதேசித்து தகப்பன் சுவாமிநாதன் என்று பெயரும் பெற்றோம். 6 குழந்தைகள் தனித்திருப்பதை கண்டு எமது தாயான உமையவள் ஒரு நாள் எம்மை காண வரும்போது ஏக காலத்தில் ஒரு சேர அணைக்க ஏக வடிவமும் 6 முகமும் 12 கரமும் பெற்று சண்முகன் என்று பெயரும் பெற காரணமாயிற்று. அது மட்டுமின்றி பாலலீலைகள் பல புரிந்து அரணாரின் வருதிப்படி சூரனையும் அவர்களது சகாக்களையும் சம்ஹாரித்தோம். அதன் பின் நடுக்கடலே மாமரமாக நின்று கொண்டிருந்த சூரபதுமனை எனது தாய் கொடுத்த சக்தி வேல் கொண்டு தாக்க மாமரமானது இறப்பிழுவலாக பிறந்தது. அதில் ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியதை சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்று இதனால் இந்திரனால் பரிசளிக்கப்பட்ட தெய்வயானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் புரிந்தோம். இளையவரான சுந்தரவல்லியை திருமணம் புரியும் பொருட்டு இத்தணிகை மலை அடிவாரத்தில் வந்து தங்கியுள்ளோம். அதற்கு முன் என்னதான் தொடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டுமல்லவா? நான் இளையவளான சுந்தரவல்லியை திருமணம் புரியும் நாள் நெருங்கிவிட்டதை அறிந்து நாரதர் நம்மிடம் வந்து சிறிது அந்த நேரத்தை ஞாபகப்படுத்திவிடும் விதமாக உரையாட இருக்கிறார். இருப்பினும் ஒரு கட்ட பிரம்மச்சாரியால் எவ்வளவு அழகாக இந்த விஷயத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை பார்க்கவே அவரிடம் சற்று நேரம் விளையாடலாம். நாரதரின் வீணகாலம் கேட்கிறது. அதற்கு முன் எனது அன்னையை பணிந்து ஆசி பெறுவோம். அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, அகலாமல் நீ நின்று அருள் புரிவாய் ஈஸ்வரியே.
அகிலாண்டேஸ்வரியே தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாள் திருவடி பணிந்தால் நலம் தருவாள் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாள் திருவடி பணிந்தால் நலம் தருவாள் வைகரை மலர் போல் மனம் தருவாள் வைகரை மலர் போல் மனம் தருவாள் எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள் எந்த வரம் கேட்டாலும் உடன் தருவாய் ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள் கருணையின் ஒளிதான் உன் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள் கருணையின் ஒளிதான் உன் தீபங்கள் தேனானை செய்யாவும் ஒன்றாகங்கள் தேனாவும் இசையாவும் உண்டாகங்கள் தேடிடும் நிம்மதி உன் பதங்கள் நான் தேடிடும் நிம்மதி உன் பதங்கள் ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே அகலாமல் நீ நின்று அருள் புரிவாய் ஈஸ்வரியே ஆனைக்காவில் அருள் புரியும் ஈஸ்வரியே அடடா நாரதரின் மீனகாலம் கேட்கிறது அவர் வருகை எதிர்பார்ப்போம் மெய்க்கடவுள் இவரை போல் மீதினிலே யாருண்டு மெய்க்கடவுள் இவனை போல் மேதினியில் யார் உண்டு மேன்மை சொல்ல தெளிக்காத கற்கண்டு மேன்மை சொல்ல திகட்டாத கற்கண்டு தைப்பூசத் திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தணிகை மலை குமரனை தாழ்வடித்து ஆடுவோம் தைப்பூசத் திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். வணக்கம் முருகா, பழனி சென்ற குழந்தை, இன்று நான் பாடி வந்த குமரன், தரணியெல்லாம் போற்றுகின்ற தமிழ் தெய்வமே, உனக்குள் நானா எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா என்று வாழ்ந்திட வாழ்வில் சிறந்திட முருகனே தமிழ், தமிழே முருகன் என்பதற்கிடங்க நான்முகபத்திரன் நாரத மகரிஷின் வணக்கம் முருகா. வருக நாரதரே வருக. தங்களது வருகையால் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். நாரதரே, இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் காரணம் இருக்குமே, ஏதேனும் காரணம் உண்டா? என்று போல் நித்திய கருமான ஸ்தானங்களை முடித்துக்கொண்டு மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை தரிசித்து ஆசி பெற்று மறுமொழியில் சிற்றூர் என்னும் இடத்தில் திணைச்சோலையில் ஒரு கனியை கண்டேன். என்ன என்ன நாரதரே, நிறுத்தும் நிறுத்தும். கனின்னு சொன்னா முருகனுக்கு எவ்வளவு வரைக்கும் வேகமா இருக்கேன். என்னன்னு கூறுனீர்? கனி கனி கனி. நிறுத்துங்கள் நாரதரே, நிறுத்துங்கள். சரி ஐயா, நீர் அன்று ஒரு நாள் ஒரு கனியை கொண்டு வந்து சரி என்னவென்று நீங்கள் கூறுகிறீர்களா? நானே கூறுகிறேன். நீங்களே கூறுங்க. ஐயா, அன்று நீர் ஒரு கனியை கொண்டு வந்து நடத்திய நாடகத்தினால் எனக்கும் என் அண்ணனுக்கும் ஏற்படுத்திய போட்டியினால் நீர் முதல் எனது தாய் தந்தை வரை அனைவரும் ஒருமுக தீர்ப்பு வழங்கி எனது அண்ணனை வெற்றி பெற்றதாகவும் நான் தோல்வியுற்றதாகவும் அறிவித்தீர். தங்களுக்கு நினைவிருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த கனியினுடைய போட்டி என்ன? கண்டது கனி, பார்த்தது இந்த நாரத முனி, அடைய வேண்டிய இந்த சுப்பிரமணி, அதனால் அன்று கிடைத்தது படைவீடு என்ற ஒரு பழனி. எப்படின்னா படை வீடு, ஒரு நிமிஷம், படை வீடு என்று ஒரு ஆமா இடம் கிடைத்தது. அன்று நான் கொண்டு ஆனால் அன்று அந்த கனிக்கான போட்டி என்ன? கனி யார் அந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி. அருமை அருமை. யார் அந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே கனி. சரி. ஆனால்
அன்று நீர் என்ன கூறினீர்? எனது அண்ணன் கணபதி என்ப நீர் என்ன கூறினீர்? தாய் தந்தையே உலகம், உலகமே தாய் என்பதற்கிழங்க தாய் தந்தையை வளம் வந்து கனியை பெற்றுகிறார் விநாயகப் பெருமான். தாய் தந்தையே உலகம் என்று கூறினீர். ஆனால் அன்று போட்டி என்ன? உலகத்தை சுற்றி வருவர்கள், உலகத்தை சுற்றி வருவதற்கு தான் கனி. சரி, ஏன் அன்னைக்கு நீங்க வரும்போது 2 கனியா கொண்டு வந்திருக்கலாம்ல? ஏன் ஒரு கனியை கொண்டு வந்து எனக்கு அண்ணனுக்கு வேணும்னு பிரச்சனை இழுத்து விட வேண்டும் என்பதற்காகவே வருபவர் தான் நாரதர். எப்படின்னா பணங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டி விட்டுறணும். ஐயா, உங்களுக்கு கழகத்தை ஏற்படுத்துவதில்லை, உங்களது தலை கழகம் இல்ல. அன்று அந்த கனியினால் இந்த பூலோக மக்களுக்கு தாய் தந்தையே உலகம், உலகமே தாய் தந்தை என்பதற்காக விளக்கம் வைப்பதற்காக, விளங்க வைப்பதற்காக அன்று என்னால் நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல் நாடகம். அதுபோலதான் அன்று கனியை கொண்டு வந்து தாங்கள் உலகத்தை சுற்றி வளம் வரும் வகையில் தாய் தந்தையை சுற்றி வந்து எனக்கு விநாயகப்பெருமான் கனியை பெற்றுகிறார். உலக மக்கள் தாய் தந்தை அதை எனது அண்ணனிடம் கூறியது யார் என்றும் நான் அறிவேன். சரி, உலகத்தை சுற்றி வருபவர்க்கு கனகி. ஆனால் எனது தாய் தந்தையே உலகம் என்று எனது அண்ணனிடம் போய் கூறியவர் யார்? கூறியது யார்? அண்ணனிடம் நான் தான் சொன்னேன். அப்புறம் எதுக்குங்க அந்த போட்டியை வச்சு என்ன உலகத்தை சுத்த வச்சுட்டு எங்க அண்ணன் கிட்ட சைட்ல ஒரு குறுக்கோழியை சொல்லி கொடுத்துட்டு அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த கனியால நான் எங்க அம்மா அப்பா கிட்ட தோல்வி விட்டுறதாகவும் ஆவியாகி மொட்டை அடிச்சாயா கோமணம் கட்டிக்கிட்டு போய் நான் பழனி உட்கார்ந்து தாங்களும் அம்மையப்பனும் ஒருமுகமா தீர்ப்பு வழங்கியோட அறிவுரையாளர் தேர்ந்தெடுப்பதற்கு நடத்தப்பட்ட நாடகம். அதனால இப்பேற்பட்ட சபையில இந்த பூலோக மக்களுக்கு உங்களால ஒரு படைவீடு உங்களுக்கு கிடைத்தாலும் இந்த மக்களுக்கு உலகம் நான் அங்க இன்னும் ஆண்டியா தானே நிக்கிறேன். இல்ல எனது அண்ணனை போல் பிள்ளையார்பட்டி விநாயகர் போல் நான் இருக்கிறேன்னா இல்ல இல்ல ஐயா, கோமணம் முடித்து மொட்டை எடுத்து காவி ஆண்டியாய் போய் நின்றேன். சரி, அழகென்ற சொல்லுக்கு முருகா நீங்க கோமணத்தை கட்டியிருந்தால் அழகன் என்ற பேர் எங்க இருக்கு? அன்னைக்கு மன்மதனுடைய அழகவே நீங்க திரும்ப பெற்று வாங்கிட்டு வந்தவங்க. உலகத்துல அழகுக்கு முருகன் என்ற பேர் தான் வந்திருக்கு. சொல்லுக்கு யாரு? அகத்தியன், வில்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகன் என்ற உண்மையில அன்னைக்கு மன்மதனுடைய அழகவே வாங்கி நீங்க இருக்கட்டும். நாரதர் என்னை புகழ்ந்து பாடிவிட்டார், அழகர் என்று கூறிவிட்டார். இருப்பினும் நீ அன்று கொண்டு வந்து நடத்திய நாடகத்தினால் அந்த கனியால் நான் கோபக்காரன், அகங்காரன் என்றும் எனது அன்று நான் விளையாட்டாக உதிர்த்து விடப்பட்ட அவையிடம் விளையாட்டாக ஊத்திவிடப்பட்ட கனியால் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட காரணத்தினால் சுட்டி என்றும் நீர் கொண்டு வந்த கனியினால் மட்டி என்றும் வெட்டி பெயர் கிட்டியதான் மிச்சம் என்று நீர் ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறீர் என்று கூறுகிறீரே. இதனால் எனக்கு என்னென்ன பேர் கிடைக்குமோ, நான் இன்னும் எங்கெங்கெல்லாம் போக வேண்டுமோ, எங்க போய் ஆண்டி அணிக்க போறனோ. அன்று கொண்டு வந்த கனியினால் ஒரு படைவீடு கிட்டியது, இன்று கண்டு வந்த கனியினால் ஒரு படைவீடு கிட்ட போகிறது. அப்படியா? ஆமா. அப்படியானால் அது என்னவென்று விஷயத்தை கூறுங்கள் நாரதரே. கனிக்கு சிறப்புகளை பத்தி சொல்லலாமா? கூறுங்கள், கேட்கிறேன். இருப்பினும் ஒரு பதட்டமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நாரதல் என்றாலே கலகம் தான். ஏன்னா எனது தந்தை எப்படின்னா கல்லெடுத்து கலகம் பண்ணுவாங்க, சொல்லெடுத்து கலகம் பண்ணுவாங்க. நாங்கள் அறிவால் எடுத்து கலகம் பண்ணக்கூடிய இருந்தாலும் இன்று நற்கலகமா இருக்கும். ஒரு நன்மையில தான் முடிகிற தன்மையில கண்ணிக்கு சிறப்புகள் எவ்வாறு சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது கூறுங்கள் நாரதரே. மாங்கனிக்கும் தேன் கதளி, மாங்கனிக்கும் தேன் கதளி, பண்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே. முருகா சண்முகா சரவணப்பவ புகழே முருகா முருகா. நான் கணிந்தேன் அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து சண்முகா சரவணப்பவ குகண்ணே முருகா. முடிந்தது. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். நாரதரே, இவ்வளவு கட்ட பிரம்மச்சாரியா இருந்தாலும் அழகாக வந்திருக்கும் உண்மை வரவேற்கவில்லை என்றால் எனது தந்தை அதன் மூலமாக எனது தாய் கொடுத்த சக்தி வரால் என்னையே குத்தி விடுவார். சரி நாரதர், தங்களை
அப்படியானால் கனிக்கு வேற ஏதேனும் சிறப்பு உண்டா என்பதை நான் கேட்கலாமா? இங்கு முருகனா காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் நாடக ஆசிரியர் திரியடத்தைச் சேர்ந்த அன்பு மாமா பாலமுருகன் அவருடைய புதல்வனுமான ஸ்ரீராம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை அளித்து மரியாதை செலுத்திய கிராம மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்லாக்கியம் என்ன முனியே, அடடடா நாரதரே, நீ கவி பாடுவதில் கை தேர்ந்தவர் என்று நினைத்தேன். கவிதை பாடுவதிலும் கலைமகன் பெற்ற புதல்வன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். அக்கனியை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கும் சுவை தரக்கூடிய கனியா? நாவி செவி நாவு உள்பட ஐம்புலன்களுக்கும் கொண்டு வந்த கனி சுவை கொடுத்தது. இந்த கனி அந்த 5க்கும் கொடுக்கும், சேவல் குஞ்சுக்கும் சுவை கொடுக்கும். சேவல் குஞ்சுக்கு புதுசா கத்துக்கிறேன். ஒருத்தட்ட ஒரு அனுபவம். சேவல் குஞ்சுக்கு சுவை தருமா? அப்படியானால் பட்டு சிட்டு நாகலு போன்ற பறவை இனங்கள் கனி வர்க்கங்களே ஆகாரமாக கொண்டு வாழக்கூடியது. இந்நேரம் கனியை விட்டு வைத்திருக்குமா? மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மும்மன பச்சைகளுமே இந்த கனியை விட்டுட்டு அதுக்கு போகுதுன்னா எப்படி நான் உற்றார் சொல்லும் அற்றார் பொருந்தார் சொல்லுவாங்க. எப்படி நான் வழியில் கிடந்தா எடு உடையவன் கேட்டா கொடுங்குற மாதிரி நம்மளுக்கு 10,000 பொருளை வச்சுக்கிறாது. அதுபோல் இந்த கனி வேறருக்கு உகந்தது, எனக்கு சொந்த மொழியில் கனி விட்டு போயிடுச்சு, அதனால கனி உங்களுக்கு உகந்தது என்று மனத்தில் பார்த்துக்கலாம். அப்படியானால் பட்சிகள் கண்டால் நேரும் அதை பற்றி, பட்சிகள் கண்டால் நேரும் அதை பற்றி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? பட்சிகள் கண்டால் நேரும் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்வி. பட்சிகள் கண்டாலா நாரதரே, 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 பட்சிகள் கண்டால் நேரும் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்வி, பட்சித்திடாதோ சொல்வி, பட்சித்திடாதோ சொல்வி, சொல்வி, சொல்வி. காதல் கசக்குதையா நம்மா காதல் கசக்குதையா நம்மா தமிழ் வாழும் அறிவாலயம், இது அறிவாலயம். பட்சிகள் கண்டானா சண்முகம் பிரியனா, பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பக்கமுடனே செல்வீர், செல்வீர், செல்வீர். செல்வியா? செல்வீர் சொன்னேன். செல்வீர் கரெக்டாக. ஐயா,
நாரதரே, தாங்கள் கூறியது பட்சிகள் கண்டால் பறந்து ஓடி விடுமா? ஆமா, அப்படியானால சொர்பமான கனியா? உயர்வான கனி, உங்களுக்கு உகந்ததுன்னு விட்டுட்டு போயிடுச்சு. அந்த எங்களுக்கு உகந்ததுன்னு உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான கனின்னு ஞான அதிசயில் அந்த கனி பறவைகள் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுச்சு. உங்களுக்கே கிட்டும். அப்படியா? சரி, அப்படியானால் மிக சிறப்பு வாய்ந்த அக்கனி எட்டவில்லை என்று கூறுகிறேன். அப்படி எட்டாத கொம்பில் இருக்கக்கூடிய கனி உங்களுக்கு தான் எட்டியதா இல்லை எனக்கு எட்டுமா? ஏன்னா நானும் நீங்களும் ஒரே உயரத்தில் தான் இருக்கோம், அதனாலதான் கேட்க. குட்டையா இருப்பேன், அவன்கிட்ட நெட்டையா இருக்கும். அறிவு. நெட்டையா இருப்பேன், அவன்கிட்ட குட்டையா இருக்கும். அறிவு. அதுபோல அறிவுக்கும் வளத்துக்கும் சம்பந்தம் இல்லாத, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியானால் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினி இருக்கும் மக்களியை பாட்டும் நானே, பாவமும் நானே. எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களியை எப்படி கொய்திடலாம், எப்படி கொய்திடலாம், எப்படி கொய்திடலாம். எட்டு பிடிக்கிற கொம்புகள் இருப்பதா, எட்டு பிடிக்கிற கொம்புகள் இருப்பதா, ஏறி ஏறி பறித்திடலாம், பறித்திடலாம், பறித்திடலாம். ஒரேரா ஐயா, என்ன கூறுகிறீர் நாரதரே? எட்டும் படிக்கிற கொம்புகள் உண்டா? கொம்பு இப்படி இருக்கு, கூர்மையா இருக்கு கொம்பு. கூர்மையான கொம்பாக தெரியவில்லையே. கெட்டு கொம்பு இருக்கு, கொட்டு கொம்பு இருக்கு. கொட்டுப்பட்டாலும் இல்லை இல்லை நாரதரே, எங்கு நான் நிறைய கனியை பார்த்திருக்கிறேன். சரி. கொம்பினில் கம்புகள், அதாவது கொம்பினில் கனி இருந்திருக்கிறது. எங்கேயாவது நீர் கூறும்படி கனிக்கு கொம்புகள் உண்டா? ஆனா ரொம்ப நேரம் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களா? எங்கேயாவது இல்லை, நீங்க எத்தனையோ பழம் பார்த்துருப்பீங்க, எந்த பழத்துலையாவது கொம்பு இருந்து பார்த்துருக்கீங்களா? அது கொம்பு கனியில இருக்கிற மாதிரி. கொம்பு கனி நீங்க பாக்குறது அந்த கனி வேற, இந்த கனி வேற. ஆ, மாப்பழா வாழை என்று சொல்லி முக்கணிக்கு மேலான இந்த கனி தன்மை. ஓ அப்படியா? ஆமா, நீங்கள் கூறியதை பார்த்தால் இதிலும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் என்று எண்ணினேன். குழப்பம் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் சூழ்ச்சி புரியாது. எப்படின்னா, ஒரு மனுஷனா இருந்தா எதுலையாவது உள்ள சிக்கிக்கிறணும், இல்லைன்னா வாழ்க்கையில் சுவரேசம் இருக்காது. உண்மை. அதுபோல எதுலையாவது உள்ள சிக்கணும். ஆக இவ்வளவு மிக்க மேன்மையுள்ள கனிக்கு மேலும் ஏதேனும் பெருமைகள் உண்டா என்பதை நான் கேட்கலாமா? கேளுங்கள், கேளுங்கள், பார்க்கலாம். மிக்க மேன்மை உள்ள பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தால் போதும். மிக்க மேன்மை உள்ள அக்கனிக்க விதம் மேவும் குறிகளோ. மிக்க மேன்மை உள்ள அக்கனிக்க விதம் மேவும் குறிகளுண்டோ, மேவும் குறிகளுண்டோ, மேவும் குறிகளுண்டோ. புளிய முகம் உண்டு, தொங்கைகள் இரண்டுண்டு, கோதில்லா கண்கள் உண்டு, கோதில்லா கண்கள் உண்டு, கண்கள் உண்டு, கண்கள் உண்டு. குளிர்ந்த முகமும் கோதில கண்களும் உண்டா? நாரதரே, நேர் கூறும் கனியை பார்த்தால் அது கனியாக தெரியவில்லையே. இறுதி வடிவத்துக்கு போயிட்டா அது கனியா தெரியாது. ஆ. அதை பார்த்தால் பெண்களுக்குரிய அடையாளம் இருப்பது போல் தோன்றுகிறது. எப்படி என்று கேட்டு பாருங்கள். அப்படியே கேட்கிறேன். அப்படியானால் நாரதரே, பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதா? உள்ளத்தில் அள்ள உள்ளம் உறங்காதல் என்பது வல்லவள்வது.
நினைவாக பாடுவது இதயம் தெளிவாக ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயம் தெளிவாக பெண்களுக்கு உள்ள குறிகள் இருப்பதா பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து என்னைய பெண்ணவள் பேசுவாள் பைங்கிலியாள் 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 கண்டது கனி அல்ல கனிதா வள்ளிய பார்த்தேன் வள்ளிய பார்த்திருக்கேன். ஐயோ இடையில 2 பாட்டு இருக்கு வேணாம். வள்ளிய பார்த்தேன் வள்ளியே ஆமா பார்த்தீர்களா? ஆமா. அப்படியா? எடுத்து சொன்னேன் உங்களை வச்சிருக்கா மனசுல ஆனா உலகத்துல பிடிக்காத மாதிரி இருக்கா அண்ணவளை திருமணம் முடிச்சு இந்த ஊர் மக்களுக்கு எங்களுக்கு காட்சி தரணும் முருகா திருமணம் முடிக்கணும் திருமணம் ஆமா முடிச்சிட்டாரு. அப்படியானால் ஆ, நாரதரே, சரி தாங்கள் வரும் வழியிலே நான் அறிவேன். சரி அன்று நான் ஆதியில் வாக்களித்த அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சரி இருவர்களுக்கும் அமிர்தவள்ளியோ தெய்வ யானையாக வந்து என்னை சேர்ந்து விட்டால் சரி சுந்தரவள்ளியான இளையவள் என்னை வந்து சேரும் காலம் தாமதமாகி உள்ளதை நீங்கள் வந்து என்னிடம் கூறுகிறீர்கள் என்பது எனக்கு முதலிலே தொடக்கத்திலே அறியும். இருந்தாலும் ஒரு கட்ட பிரம்மச்சாரியா ஒரு மங்கையை இவ்வளவு அழகாக வர்ணிக்க முடியுமா என்பதை கேட்பதற்காகத்தான் சற்று தங்களிடம் உரையாடினேன். உண்மையிலே ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 பெண்களுக்கு வாக்கு கொடுத்ததில் அமிர்தவள்ளியை தேவியான்மொழி திருப்பரங்குன்றத்தில் மணமுடித்தீர்கள். இளையவள் சுந்தரவள்ளியை மறந்துட்டீங்க. அரை மணி நேரம் காலதாமம் வீட்டுக்கு போனால் எங்கே போனால் எதுக்கு போனால் எவட்ட போனன்னு வரிஞ்சு கட்டி வாதம் செஞ்சு புருஷனோட சண்டை போடுற பெண்கள் இருக்கிற பூலோகத்தில் இவ்வளவு காலமாக பார்த்துக்கிட்டு தான் எந்த பொம்பளை சும்மா இருப்பா? அன்னவளை திருமணம் முடித்து ஊர் மக்களுக்கு சுவிச்சம் தரணும். இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் தாங்கள் அறிந்து கொள்வது என்னோட எடுத்து சொல்வது என்னுடைய காரணம். அந்த முறையில் திருமணம் முடித்து காட்சி தாருங்கள் முருகா. அப்படியாகட்டும். அப்படியானால் இப்போதே சென்று நான் வழி திருமணம் புரிகிறேன். திருமணம் முடிச்சு செல்லுங்கள். தாங்கள் காண முழங்கட்டு தங்களுடைய காட்சி திருக்காட்சி தெரியட்டு. நான் சென்று வருகிறேன். நீங்க ஒரு கீர்த்தத்தை கூட ஆச்சிட்டு வாங்க. ரைட். நான் சென்று வருகிறேன். ஓகே சரி முருகா. நாரதரே நன்றி. ஏடு தந்தானே அண்ணா வேடனாக அடுத்து நடிக்க இருக்கும் எமது அண்ணன் கவிமருது கவிமருது அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களிடம் உங்கள் முன்பு, அதாவது உங்கள் ஊரோட செல்லப்பிள்ளை அண்ணன் கவிமருது அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வேடுவராக உங்கள் முன்பு தோன்ற இருக்கிறார். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் மக்களுக்கும் என்னை பெற்று இப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் எண்ணிய தந்தை TM பாலமுருகன் திருவடத்தை சேர்ந்த எனது ஆசிரியர், என்னை பெற்ற தந்தை அவருக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு என்று எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நாடகத்துறையில் அவர் பேர் சொல்கிற அளவுக்கு வளரணும், ஒரு பிள்ளையாக வளரணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதுக்காக இன்னும் நிறையா கற்றுக்கிற வேண்டியிருக்கு. உங்களோட ஆசை பாசம் அன்பு எல்லாமே இருந்தது அப்படின்னா நான் இன்னும் மென்மேலும் வளர ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடி முடித்தோம்னா வந்த ஒரு கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு தங்கத்தட்டோ வேறு எதுவுமே கேட்கல, ஒரு கைத்தட்டு தான் கேட்குறோம். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் சிறப்பாக இந்த நாடகத்தை நடத்துகிறா. அடுத்ததாக உங்கள் முன்பு வேடனாக காட்சி அளிக்கிறார் உங்கள் ஊரின் செல்லப்பிள்ளை எமது அருமை சகோதரர் அண்ணனான கவிமருது அவர்கள். அதுக்கு முன் நான் ஒரு சின்ன பாட்டு பாடியிருப்பேன். சின்ன பாட்டா? ஏடு தந்தானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாடவள் தேன் அவள் எல்லையிலே. ஏடு தந்தானடி தில்லையிலே,
இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அண்ணால் தொடங்கி இந்நாள் வரை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவளன்றி எதுவுமே நடப்பதில்லை. இவளன்றி எதுவுமே நடப்பதில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே இதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே இப்புவியில் அனைவரும் மகிழ்ந்திடவே செப்பிடும் சோழல் பெரும் குலமே. பெரும் சோழமே பெருங்குளமே. எழுதந்தானடி தில்லையிலே எழுதந்தானடி எல்லையிலே எதை பாட வந்தேன் இவள் எல்லையிலே. இறைவனை நாட அவன் புகழ் பாட இறைவனை நம்முடியே அறநெறி கூட எழுதந்தானடி தில்லையிலே. நன்றி 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 சாந்த வணக்கம் நன்றி. சரிங்கம்மாப்பா.